வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கந்த புராணம். அதில் அடுத்தது 80வது தலைப்பு திருமணத்தில் ஒரு குழப்பம். அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 79 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள். மற்ற பதிவுகளையும் பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். திருமணத்தில் ஒரு குழப்பம். தக்ஷபுரிக்கு வெளியே அழகிய மாடத்தில் உமாதேவி ஈசனை குறித்து தவம் செய்தாள். நியம நிஷ்டைகளில் இருந்து சிறிதும் வலுவாது அவள் செய்து வந்த தவம் சிவபெருமானுக்கு திருப்தியை அளித்தது. அவளுக்கு அருள் புரிய எண்ணம் கொண்டு ஓர் அந்தன பிரம்மச்சாரியாக வேடம் பூண்டு அவள் இருப்பிடத்தை அடைந்தார். நெற்றியிலே விபூதி பூசி பிரம்மச்சாரி கோலத்தில் வந்த அந்தனரை பார்த்த தோழிகள் யாரோ சிவனடியார் வந்திருக்கிறார் என நினைத்து அவரை உமாதேவியிடம் அழைத்து சென்றனர். அம்மா, சிவனடியார் ஒருவர் உங்களை காண வந்திருக்கிறார் என்று உள்ளே சென்று தெரிவித்தார்கள். இறைவன் அடியார் வந்திருப்பதை கேட்டதும் உமாதேவி வெளிப்பட்டு அவரை வரவேற்று உபச்சாரங்கள் பல செய்தாள். பின்னர் அவரை பார்த்து, சுவாமி, அடியாள் இருப்பிடம் தேடி வந்த காரணம் யாது என்று கேட்டாள். அழகில் சிறந்து விளங்கும் பெண்ணே, நான் இங்கே வந்திருப்பது ஒரு காரியம் கருதியே. அதை சொன்னால் நீ நிறைவேற்றி தருவாயோ என்று கேட்டார். அந்தன பிரம்மச்சாரி வடிவிலிருந்த ஈசன், சுவாமி, சிவனடியார் என்பதால் தங்களிடம் எனக்குள்ள மதிப்பு அதிகமாகிறது. என்னால் செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் செய்து தருவேன், சொல்லுங்கள் என்றாள் உமாதேவி. பெண்ணே, உன் அழகை பற்றி கேள்விப்பட்டேன். அது முதல் உன்னை மணக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டுவிட்டது. உன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்திலேதான் நான் இங்கு வந்துள்ளேன் என்றார் சிவன். அந்த வார்த்தைகளை கேட்டதும் உமாதேவி திடுக்கிட்டு மனம் பதைத்து சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே காதுகளை மூடிக்கொண்டாள். சுவாமி, தாங்கள் இவ்வாறு கூறுவது சரியல்ல. சகலரும் போற்றி வணங்கும் சிவபெருமானையே நாயகனாக அடைய வேண்டும் என்று தவம் இருந்து வருகிறேன் என்றாள். ஈசன் மெல்ல நகைத்து, பெண்ணே, அச்சிவபெருமானை ஞானிகளாலும் பார்க்க முடியாதே. உன் விஷயத்தில் அது எவ்வாறு நடக்கும்? அவர் வந்து உன்னை மனம் புரிந்து செல்வார் என்று நினைத்து வீணாக உடலை வருத்தி கொள்ளாதே என்றார். சுவாமி, என் மனநிலை புரியாது பேசுகிறீர்கள். அவரையே அன்றி வேறு எவரையும் மணப்பதில்லை என்று உறுதி பூண்டிருக்கிறேன். என் லட்சியம் நிறைவேறும் வரையில் நான் தவம் செய்வேன். தாங்கள் கூறியவாறு அவர் வராவிடில் தவம் செய்தே என் உயிரை தியாகம் புரிந்து கொள்வேனே தவிர இன்னொருவரை மணக்க சம்மதிக்க மாட்டேன். இது நிச்சயம். தயவு செய்து இனி தாங்கள் போய் வரலாம், இங்கே இருக்க வேண்டாம் என்று சிறிது கோபத்தோடு கூறினாள் உமாதேவி. இறைவன் அவள் மன உறுதியை கண்டு மகிழ்ந்து அவளுக்கு மட்டுமே தெரியுமாறு தம்முடைய சொரூபத்தை காட்டி அருளினார். அவருடைய திவ்ய சொரூபத்தை கண்ட உமாதேவி மெய் சிலிர்த்து அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கினாள். சுவாமி, தங்களை யாரென்று உணராமல் அந்தன பிரம்மச்சாரியாக எண்ணி கடுமையாக பேசிவிட்டேன். என் பிழையை மன்னித்து அருள வேண்டும் என்று கண்களில் நீர் மல்க வேண்டினாள். உமாதேவி, நீ கவலைப்படாதே. என்னிடம் நீ பிழை ஏதும் செய்யவில்லை. உன் மன உறுதியைக் கண்டு நான் சந்தோஷம் அடைகிறேன் என்றார் ஈசன். தேவியின் அருகிலிருந்த தோழிகளுக்கு அவர்கள் பேசிக்கொண்டது சரிவர விளங்கவில்லை. எம்பெருமான் அவர்கள் பார்வைக்கு அந்தன பிரம்மச்சாரியாகவே காட்சி தந்தார். ஆகவே அந்தன பிரம்மச்சாரி உமாதேவியை மயக்கி தன்னிடம் அன்பு கொள்ள செய்துவிட்டான் என்றே எண்ணினார்கள். தக்ஷனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தால் அந்தணனை மாடத்துக்கு அழைத்து வந்த தோழிகளை தான் கோவிப்பான். ஆகவே அவனுக்கு விஷயம் எட்டும் முன்பு தங்களாவே ஓடிப்போய் சொல்லிவிட எண்ணி அரண்மனைக்கு சென்றார்கள். தக்ஷனை சந்தித்து நடந்த விஷயங்களை கூறி மாடத்திலே அவன் இன்னமும் உமாதேவியுடன் உரையாடி கொண்டிருப்பதாக சொன்னார்கள். தக்ஷன் ஞான திருஷ்டியால் உண்மையை உணர்ந்து கொண்டான். வந்திருப்பவர் சிவபெருமானே என்பதை அறிந்தான். அவன் அடைந்த பேரானந்தத்தை விவரிப்பது என்பது இயலாது. எம்பெருமானுக்கே மகளை மனம் செய்து கொடுப்பேன் என்று ஆனந்த கூத்தாடினான். உடனே திருமணத்துக்காக நல்ல நாளை பார்த்தான். அன்றைய தினமே சுப முகூர்த்தமாக இருந்தது. அவன் மகிழ்ச்சியை அதிகரித்தது. அன்றைய தினமே இறைவனுக்கு உமாதேவியை மனம் செய்து கொடுப்பதென தீர்மானித்தான். ஒற்றர்களை அனுப்பி திருமண விழாவை தேவர்களுக்கு தெரியப்படுத்தி அழைத்து வரச் செய்தான். தக்ஷபுரியை திருமண கோலாகலத்துக்காக அலங்கரிக்கும் பொறுப்பை விஸ்வகர்மா ஏற்றான். தக்ஷன் மகள் இருக்கும் தவச்சாலைக்கு ஓடினான். அந்தன பிரம்மச்சாரி வேடத்தில் இருந்த இறைவன் திருவடிகளில் விழுந்து வணங்கினான். சுவாமி, தாங்கள் யார் என்பதை நான் அறிவேன்.
தங்களையே மனம் புரிவது என்ற லட்சத்துடன் என் குமாரத்தி உமாதேவி தவம் செய்து வருகிறாள். அவள் திருக்கரம் பற்ற தாங்கள் என் அரண்மனைக்கு எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். சிவபெருமான் அதற்கு இசைந்து உமாதேவியோடும் தக்ஷனோடும் அவன் மாளிகையை அடைந்தார். பெண்கள் மங்கள பொருட்களை ஏந்தி வந்து அவரை வரவேற்றனர். வேதவல்லி மகளை அணைத்து மகிழ்ந்து அழைத்து சென்று நீராட்டி புத்தாடை அணிவித்து பல வகையான ஆபரணங்களை பூணச் செய்து அழைத்து வந்தாள். ஈசன் உமாதேவியின் திருக்கரம் பற்றும் அற்புத காட்சியை காண தேவர்கள் தக்ஷபுரியில் வந்து கூடியிருந்தனர். நான்முகனும் விஷ்ணுவும் ஒரு புறம் அமர்ந்திருந்தார்கள். புண்ணிய தீர்த்தங்களை எடுத்து வந்து வேதவல்லி விட தக்ஷன் வேத மந்திரங்களை சொல்லி எம்பெருமானுடைய திருவடிகளை அலம்பி மலர்களால் பூஜித்தான். பின்னர் குமாரத்தியை அருகில் அழைத்து அவளுடைய கரத்தை இறைவன் திருக்கரத்திலே வைத்து, சுவாமி, என் மகளான உமாதேவியை தங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன், அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான். இந்திரன் முதலான தேவர்கள் இறைவனை கைகூப்பி தொழுது துதித்தார்கள். விதிப்படி நடத்த வேண்டிய சடங்குகளை செய்து வைக்க பிரம்மன் முன்வந்தார். விஷ்ணு வேத மந்திரங்களை கூறி அவ்விழா சிறப்புற முடியுமாறு செய்தார். எம்பெருமான் தேவியோடு கைப்பற்றி நிற்கும் அற்புத கோலத்தை கண்டு எல்லோரும் கிடைத்தற்கரிய பாக்கியத்தை அடைந்தார்கள். அச்சமயம் இறைவன் தம்முடைய திரு உருவத்தை அவர்களுடைய பார்வையிலிருந்து மறைத்து கைலைக்கு சென்று விட்டார். நாயகனை காணாது உமாதேவி திடுக்கிட்டாள். தக்ஷன் முதலானோருக்கும் இறைவனை காணாதது வியப்பாக இருந்தது. காரணம் அறியாது தவித்தனர். விம்மி விம்மி அழும் மகளை வேதவல்லி பலவாறு தேற்றினாள். குழந்தாய், நாயகனை காணவில்லை என மனம் தளராதே. அவரை அடைவதற்கு வழி தவம் செய்வதே. மறுபடியும் நீ அதனை மேற்கொள்வாயாக என்றாள். சரஸ்வதியும் திருமகளும் அருகே வந்து கன்னங்களில் வழிந்தோடும் நீரை துடைத்தவாறு சொன்னார்கள். தேவி, நீ மனம் கலங்குவது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. சகல லோகங்களையும் ஈன்றெடுத்த அன்னையான நீ அதனை மறந்துவிட்டாயா? இந்த புவனங்களிலுள்ள எல்லா பொருட்களுமே உன் வடிவமன்றோ? உன்னை கைவிட்டு சென்று விட்டார் என்று மனம் கலங்குகிறாயே, இது ஒரு விளையாட்டே அன்றி வேறு அல்ல. உங்களுடைய திருவிளையாடல்களை யார் அறிவர்? உங்களுடைய மனக்கோலத்தை தரிசித்து நாங்கள் பெரும் பாக்கியம் பெற்றோம் என்று கூறினார்கள். உமாதேவியார் மறுபடியும் இறைவனை குறித்து தவம் செய்ய மாடத்துக்கு சென்றாள். நினைக்க நினைக்க தக்ஷனுக்கு ஈசனுடைய செயல் சிரத்தை உண்டாக்கியது. தன்னை வணங்கி ஆசி பெறும் தேவர்கள் முன்னிலையில் அவர்களால் பரிதாபப்படும்படியான ஒரு நிலைமை தனக்கு ஏற்பட்டதே என்று மனம் குமுறினான். இறைவன் திருமண மண்டபத்திலிருந்து மறைந்தது வேண்டுமென்றே தன்னை அவமானமடைய செய்ய மேற்கொண்ட செயல் என்றே அவன் எண்ணினான். கடுமையான தவம் செய்து இறைவன் அருளுக்கு பாத்திரமாகி தேவியை மகளாக அடைந்து அவருக்கே மனம் செய்து தர வேண்டுமென்று கோரிய போது உடன்பட்ட ஈசன் திருமண மண்டபத்திலிருந்து திடீரென்று மறைய காரணம் என்ன? அவன் செய்த ஏற்பாடுகளில் எவ்வித குறையும் சொல்ல முடியாது அமைந்திருக்க சிவபெருமான் அவனிடம் என்ன குறை கண்டார்? அத்தனை தேவர்கள் முன்னிலையில் அவர்களால் பரிதாபப்படக்கூடிய நிலைமையை சிவன் உண்டாக்க அவன் குற்றம் ஏதும் செய்யவில்லையே. தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைத்து அவன் உள்ளம் குமுறினான். அதனால் ஈசனிடம் அவனுக்கு கோபம் பன்மடங்காக பெருகியது. உமாதேவி மாடத்தை அடைந்து முன்போலவே தோழிகளுடன் இருக்க சிவபெருமானை குறித்து தவம் மேற்கொண்டாள். தவம் இருந்து வரும் தேவியை தம்மிடம் அழைத்து கொள்ள எண்ணம் கொண்ட சிவபெருமான் ஒரு நல்ல நாளில் உடலெங்கும் விபூதி பூசி ருத்ராட்சங்கள் அணிந்து ஜடையோடு கையிலே சூலம் தாங்கி தவ வேடம் பூண்டு அவள் இருப்பிடம் வந்தார். சிவனடியார் யாரோ வந்திருக்கிறார் என உமாதேவி அவரை வரவேற்று உபசரித்து வணங்கினாள். அப்போது ஈசன் ரிஷப வாகனத்தில் தாம் மட்டுமே அமர்ந்தவராய் அவளுக்கு காட்சி தந்தார். அந்த கோலத்தை கண்ட உமாதேவி மெய்சிலிர்த்து கண்கள் ஆனந்த பாஷ்பத்தை கொள்ள அவருடைய திருவடிகளில் பணிந்து வணங்கி பலவாறு துதித்தாள். சுவாமி, திருமண மண்டபத்திலே என்னை விட்டு நீங்கி ஏற்படுத்திய குறையை இப்போதாவது நீக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். இறைவன் அவள் கரம் பற்றி தம் அருகில் அழைத்து இடபாகத்தில் அமர்த்தி கொண்டு கைலாயத்தை அடைந்தார். எம்பெருமான் தவச்சாலைக்கு வந்து உமாதேவிக்கு காட்சி தந்து அவளை அழைத்து சென்ற விவரத்தை தோழிகள் சொல்ல கேட்ட தக்ஷன் அளவற்ற கோபத்தை அடைந்தான். ஏற்கனவே அவரை பற்றி மனதுக்குள்ளே குமைந்து கொண்டிருந்த அவன் இப்போது எரிமலை என வெடித்தான். அப்போது அவனை வணங்கி செல்ல வந்திருந்த தேவர்களை பார்த்து, தேவர்களே கேளுங்கள்,
அந்த சிவனுடைய முறையற்ற செய்கையை என் மகளை திருமணம் செய்து கொடுத்த சமயத்தில் திருமண மண்டபத்திலே திடீரென மறைந்து என்னை அவமானப்படும்படி செய்தான். இப்போது தவச்சாலையில் இருந்த என் மகளிடம் வந்து அவளை கைலாயத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறான். தாய் தந்தையர்களான நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு தெரியாது இம்மாதிரி நடந்து கொள்வது முறையா? திருடனைப் போல அல்லவா வந்து யாரும் அறியாமல் என் மகளை அழைத்து சென்றிருக்கிறான் என்று பலவாறு கூறி அவரை பற்றி ஏளனமாக பேசினான். ஈசனை இழுத்து பேசும் தக்ஷனை தேவர்களால் என்ன செய்ய முடியும்? அவன் பேசுவது முறையற்றது என எடுத்து கூற முடியுமா? எந்த பெருமானால் உயரிய பதவி அடைந்து சகல போகங்களையும் அனுபவித்து வரும் தக்ஷன் அகந்தையால் அந்த பெருமானையே பழித்து பேசுகிறானே என்று தங்கள் மனதுக்குள்ளேயே வருந்தியபடி விடை பெற்று சென்றார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 81வது தலைப்பு, தக்ஷனுக்கு ஏற்பட்ட அவமானம். அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.